السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. وقال تعالى: وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லனாயன் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாருடைய தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் வரை உலகிலே வாழக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத் காலமெல்லாம் உண்டாகட்டுமாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலாவின் கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து விலகி தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் இந்த அடியானையும் அடுத்ததாக உங்களையும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலானுடைய மாதம் இஸ்லாத்தினுடைய கடமையான நோன்பை ஞாபகப்படுத்தியது. அந்த நோன்பின் மூலமாக நாம் பல்வேறு நன்மைகளை அடைந்து கொண்டோம். ரமலான் முடிந்ததும் இன்னும் ஒரு கடமை, இறுதி கடமை, ஹஜ்ஜுடைய கடமை, அதை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறது. ரமலான் முடிந்ததும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகத்தின் நாலாபுறத்திலிருந்தும் அல்லாஹுவினுடைய அடியார்கள் தம்மை தயாரிப்பு செய்து கொள்கிறார்கள். உலகத்தின் நாலாபுறத்திலிருந்தும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹுவே, உன் அழைப்புக்கு நாம் அடிபணிந்து விட்டோம், உன் அழைப்புக்கு நாம் அடிபணிந்து விட்டோம். உனக்கு இணை துணை கிடையாது, நீ தனித்தவன், நீ ஒருவன் என்ற அந்த தௌஹீதுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு உலகத்தின் நாலாபுறத்திலிருந்தும்
பைத்துல்லாஹுவை நோக்கி படையெடுக்கின்ற அந்த காட்சியை காணுகின்ற இந்த காலமாக இருக்கிறது. எனவேதான் அந்த ஹஜ்ஜுடைய கடமை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு எப்படி தூண்டினார்கள், அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிய அந்த மனிதர்களுடைய அந்தஸ்து என்ன, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையான வளங்களையும் பெற்றும் அந்த கடமையை நிறைவேற்றாதவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூறினார்கள் என்ற விடயங்களை பற்றி இன்றைய குத்பாவிலே சுருக்கமாக நாம் கேட்டவைகளை மீட்டி பார்ப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ் என்பது இறுதிக் கடமை என்று சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமை சம்பந்தமாகவும் சொல்லிவிட்டு இறுதியாக வஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாரெல்லாம் பைத்துல்லாஹுவை சென்றடைந்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதார ரீதியான உடல் ரீதியான வசதி வாய்ப்பை யாரெல்லாம் பெற்றிருப்பார்களோ அவர்களின் மீது ஹஜ்ஜு கடமை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், இந்த பூமியிலே அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி முதலாக கட்டப்பட்ட ஆலயம், வீடு, அது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடாகும். மக்காவிலே அமைந்திருக்கின்ற எங்களுடைய ஐங்கால தொழுகைகளிலும் நாம் முன்னோக்கி தொழுகின்ற கிபிலாவாக இருக்கின்ற அந்த பைத்துல்லாவாகும். அல்லாஹ் அந்த பைத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன், அது அருள் பாலிக்கப்பட்ட இடமாகும். அந்த மக்கமா நகரம் என்பது அருள் பாலிக்கப்பட்ட இடமாகும், உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற இடமாகும். மேலும் அல்லாஹ் அந்த அருள் பாலிக்கப்பட்ட பைத்துல்லாஹுவை தாங்கியிருக்கின்ற அந்த பூமி சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை பறைசாட்டுகின்ற தெளிவான பல அத்தாட்சிகள் இருக்கிறது. மகாமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனிதமான காபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுது எந்த இடத்திலிருந்து அந்த கட்டிட வேலைகளை செய்தார்களோ அந்த பாத அடியை அல்லாஹ் இந்த உலகம் அழியும் நாள் வரையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். மகாமு இப்ராஹிம் வமன் தஹலஹு கான ஆமினா, மேலும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான், யாரெல்லாம் அந்த பைத்துல்லாஹுக்குள் நுழைந்து விடுகிறாரோ, அந்த ஹரம் ஷரீஃபினுடைய எல்லைக்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவராக மாறிவிடுகிறார், அவர் அச்சம் நீங்கியவராக மாறிவிடுகிறார். அந்த புனிதமான ஹரம் ஷரீஃபுக்குள் நுழைந்தவரை கொலை செய்ய முடியாது, அவரை தாக்க முடியாது. அந்த ஹரம் ஷரீஃபுக்குள் இரத்தத்தை ஓட்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை குர்ஆன் இங்கு தெளிவாக சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் அந்த பைத்துல்லாஹ் இந்த பூமியிலே அடியார்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி முதலாக கட்டப்பட்ட ஆலயம், மஸ்ஜிதாக இருக்கிறது. பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத், அந்த பைத்துல்லாஹுவை ஹஜ் செய்வது அடியார்களுக்கு கடமையாகும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு கடமை? மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாரெல்லாம் அந்த பைத்துல்லாஹுவை ஹஜ் செய்வதற்கு பொருளாதார ரீதியாக வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ, வசதியை பெற்றிருக்கிறார்களோ, உடல் ரீதியாக
வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்களோ, தேக ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார்களோ, இவர்களின் மீது பைத்துல்லாஹ்வை வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ் செய்வது கடமை என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் சம்பந்தமாக இப்படி சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அஅமாலி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது அமல்களில் சிறந்தது எது என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானுன் பில்லாஹி வ ரசூலிஹி, முதலாக அல்லாஹ் ஒருவன் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் நம்புவதுதான் ஈமானில் முதல் படியாகும், அமல்களில் சிறந்ததாகும். இரண்டாவது கீல சும்ம மாதா, பிறகு கேட்கப்பட்டது அமல்களில் சிறந்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம ஜிஹாதும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் கலந்து கொள்வதாகும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் கலந்து கொள்வதாகும். கீல சும்ம மாதா, பிறகு கேட்கப்பட்டது அமல்களில் சிறந்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூருன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் வலைஸ லில் ஹஜ்ஜத்தில் மப்ரூரா லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஹஜ் என்பது மார்க்கத்தின் கடமைகளில் ஒன்று. நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல, ஜகாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை போல, ஹஜ்ஜுக்கும் சரிசமமாக வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக சொல்லுகிறது. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத், மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலததுஹு உம்முஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கும் நிறைய சிறப்புகளை சொன்னார்கள், ஜகாத்துக்கும் சொன்னார்கள், எந்த ஒரு அமலுக்கும் சொல்லாத சிறப்பை ஹஜ்ஜுக்கு சொன்னார்கள். எந்த அடியான் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், தான் ஹஜ் செய்கின்ற நோக்கம் தன்னை ஒரு ஹாஜி என்று அழைப்பதற்காக அல்ல, தன்னை ஒரு ஹாஜி என்று பட்டம் பதவிகளை போட்டுக்கொள்வதற்காக அல்ல, அல்லது ஹஜ்ஜுடைய பயணத்திலே சென்று வியாபாரம் செய்வதற்காக அல்ல, முழுமையாக சுத்தமாக அல்லாஹ்வுக்காக என்ற நியத்திலே ஒருவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவாராக இருந்தால், ஃபலம் யர்ஃபுஸ், ஹஜ்ஜுடைய பயணத்தில் ஏற்படுகின்ற அசௌகரியங்களின் பொழுதும், சிரமங்களின் பொழுதும், கஷ்டங்களின் பொழுதும், மோசமான பாவமான வார்த்தைகளை அவர் பாவிக்காத நிலைமையில், வலம் யஃப்சுக், ஹஜ்ஜுடைய நாட்களில் அந்த ஒரு மாத காலம் அல்லது அந்த 15 நாட்கள் மக்காவிலே ஹஜ்ஜுடைய பயணத்திலே இருக்கின்ற காலப்பகுதியில் பாவமான காரியங்களை செய்யாத நிலைமையில் தூய்மையான ஹஜ்ஜாக யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார். சுப்ஹானல்லாஹ், வேறு எந்த அமலுக்கும் சொல்லாத சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சொன்னார்கள். அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தூய்மையான மனிதனாக அன்று பிறந்த பாலகனாக தாயகம் திரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பின்வரக்கூடிய ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு அல்-ஆஸ் இஸ்லாத்திலே நுழைந்து கொண்ட அந்த ஆரம்ப சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அமா அலிம்த, அப்துல்லாவே உங்களுக்கு தெரியுமா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, இவ்வளவு காலமாக குஃப்ரிலே வாழ்ந்திருக்கிறீர்கள், ஷிர்கிலே வாழ்ந்திருக்கிறீர்கள், இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள். எனவே இஸ்லாம் உங்களுடைய கடந்த கால பாவங்களை
என்னென்ன பாவங்களை என்னென்ன அநியாயங்களை செய்தீர்களோ எல்லாவற்றையும் தகர்த்து விட்டது, எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி விட்டது. இஸ்லாத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொண்டதே தௌபா, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. இரண்டாவது சொன்னார்கள், வஅன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய நாட்டில் அந்த பிரதேசத்தில் இஸ்லாத்தோடு வாழ முடியாது என்ற நிலைமையில் அந்த ஊரிலிருந்து அந்த நாட்டிலிருந்து அந்த பிரதேசத்திலிருந்து இன்னும் ஒரு நகரத்தை நோக்கி ஒரு நாட்டை நோக்கி ஒரு பிரதேசத்தை நோக்கி துறந்து செல்லுகிறார். இந்த ஊர் வேணாம், இந்த நாடு வேணாம், இஸ்லாத்தோடு வாழ முடியாது என்பதற்காக அவர் புறப்பட்டு செல்கிறார். இதைத்தான் ஹிஜ்ரத் என்பதாக அழைக்கப்படுகிறது. இந்த ஹிஜ்ரா ஒரு மனிதனுடைய கடந்த கால எல்லா பாவங்களையும் தகர்த்து விடுகிறது, அவன் மன்னிக்கப்பட்ட அடியானாக மாறிவிடுகிறான். மூன்றாவது சொன்னார்கள், வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜும் இப்படித்தான். ஒரு மனிதன் செய்கின்ற ஹஜ்ஜு அவனுடைய கடந்த காலங்களில் அவன் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து விடுகிறது, இல்லாமலாக்கி விடுகிறது. அவன் மன்னிப்பை பெற்ற சுத்தமான அடியானாக மாறிவிடுகிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் செய்யுங்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வத்துனூப். ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்தமாக்குகிறது, அவனுடைய ஏழ்மையை அவனுடைய வறுமையை துடைத்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குவதற்கு சொன்னார்கள், தங்கத்திலும் இரும்பிலும் வெள்ளியிலும் துருப்பிடித்திருக்கிறது. இந்த மூன்றும் நெருப்பிலே போட்டு பழுக்க காய்ச்சப்பட்ட பிறகு அது சுத்தமான தங்கம் என்று சந்தைக்கு வருகிறது, அது சுத்தமான வெள்ளி என்று சந்தைக்கு வருகிறது, அது சுத்தமான இரும்பு என்று சந்தைக்கு வருகிறது. இதே போலவே ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் அரஃபாவுடைய வெளியில், மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே அந்த சிரமங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த தியாகங்களை அனுபவித்ததற்கு பின்னால் அந்த அடியானை அல்லாஹ் சுத்தமான அடியானாக, தங்கம் சுத்தமாக்கப்படுவது போல, வெள்ளி சுத்தமாக்கப்படுவது போல, இரும்பு துருப்பிடித்த இரும்பு சுத்தமாக்கப்படுவது போல ஹஜ்ஜின் மூலமாக உம்ராவின் மூலமாக ஒரு அடியான் சுத்தமாக்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இத்தனை ஹதீஸ்களிலும் இருந்து ஹஜ் என்பது எவ்வளவு முக்கியமான அமல், எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமல் என்பதை நாங்கள் படிக்கிறோம். எனவே ஹஜ்ஜுடைய அமலை ஒருவர் தனக்கு கடமையான பொழுதும் வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறார், பொருளாதாரம் இருக்கிறது, உடல் ரீதியான தேக ஆரோக்கியம் இருக்கிறது, இரண்டையும் அவர் அடைகின்ற பொழுதும் அந்த முஸ்லிமின் மீது ஹஜ் கடமையாகி விடுகிறது. அப்படி என்றால் வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ் கடமை. உம்ரா நஃபிலான உம்ராக்கள் இருக்கிறது, வாழ்நாளில் உம்ரா ஒரு தடவை செய்வது நஃபில், இபாதத் சுன்னத். மேலதிகமாக யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படியானவர்கள் செய்து கொள்ளலாம். இருந்தாலும் சமூகத்தினுடைய பல தேவைகள் இருக்கிறது என்றிருந்தால், இதைவிட சிறப்பான முக்கியமான அமல்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறது என்றிருந்தால், மேலதிகமான ஹஜ்ஜை செய்வதை விட, மேலதிகமான நஃபிலான உம்ராக்களை செய்வதை விட சமூகத்திலே தேவையான அத்தியாவசியமான காரியங்களை நிறைவேற்றுவது, அவைகளின் பக்கம் தன்னுடைய பணத்தை செலவு செய்வது மிக முக்கியமான காலத்தின் தேவையான ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக மாறுகிறது. ஷரியத்தினுடைய அமல்கள், இபாதத்துகள், சில இபாதத்துகள் காலம் மாறுகின்ற பொழுது தேவையை உணர்ந்து அதனுடைய சட்டதிட்டங்கள் மாறும். அதே போலதான் வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜு கடமை. மேலதிகமாக தாய்க்காக மரணித்த தாய் ஹஜ்ஜு செய்யாத நிலைமையில், மரணித்த தந்தை ஹஜ்ஜு செய்யாத நிலைமையில் மரணித்திருந்தால் அவர்களுக்காக பிள்ளைகள் ஹஜ்ஜை நிறைவேற்றத்தான் வேண்டும். அது சம்பந்தமான விடயங்கள் பின்னால் சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜு கடமையான ஒருவர் அந்த ஹஜ்ஜை அவசரமாக செய்ய வேண்டுமா அல்லது அதை செய்வதில் தாமதப்படுத்த முடியுமா என்று சொன்னால், உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. சில அறிஞர்களை பொறுத்தவரையில் ஒருவருக்கு வசதி வாய்ப்பை பெற்றுவிட்டார்,
உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, ஹஜ்ஜை தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யாருக்கு வசதி வாய்ப்பு வந்துவிட்டதோ ஹஜ் செய்ய நாடுகிறார், அவர் தாமதம் இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும். இந்த ஆண்டு இருக்கின்ற பணம், இந்த ஆண்டு இருக்கின்ற அந்த வாய்ப்பு அடுத்த ஆண்டு இல்லாமல் போய்விடும். இந்த ஆண்டு என்னுடைய உடம்பில் இருக்கின்ற உடல் ஆரோக்கியம் அடுத்த வருடம் இல்லாமல் போய்விடும். எனவேதான் குடும்பத்தில் குமர் இருக்கிறது, குடும்பத்தில் பல தேவைகள் இருக்கிறது, இன்னும் சொத்துக்களை வாங்க வேண்டும், இன்னும் காணி பூமிகளை வாங்க வேண்டும் என்பதற்காக, குமர் காரியங்கள் இவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜுடைய இபாதத்தை, ஃபர்லை தாமதிக்க முடியாது என்பதாக சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு கடமையாகிய பிறகும், ஹஜ் 6 கடமையாகியது, மக்காவிலே இருந்து ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுதான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சென்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய அமலை தாமதித்திருக்கிறார்கள். ஆனாலும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை தாமதித்ததற்கான பல நியாயங்கள் இருக்கிறது. அதை வைத்து ஒரு முஸ்லிம் ஹஜ்ஜு கடமையாகிய பொழுது ஹஜ்ஜை தாமதிக்க முடியாது, அவசரமாக செய்ய வேண்டும், தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த வருடம் இருக்கின்ற உடல் ஆரோக்கியம் அடுத்த ஆண்டு இல்லாமல் போய்விடலாம். இந்த பொருள், இந்த பணம் இந்த வருடம் இருக்கிறது, அடுத்த வருடம் இல்லாமல் போய்விடலாம். எனவேதான் ஹஜ்ஜை தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்பை பெற்ற பிறகு எவர் ஒருவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான எச்சரிக்கை செய்தார்கள், கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். பணம் இருக்கிறது, பொருளாதார வசதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அய்யமூத இன்ஷா யஹூதியன் வ இன்ஷா நஸ்ரானியன் சொன்னார்கள். வசதி வாய்ப்பை பெற்று ஹஜ்ஜை கடமையாற்றாமல், ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அவர் ஒரு யூதனாக மரணிக்கட்டும், அவர் ஒரு கிறிஸ்தவராக மரணிக்கட்டும், அவர் ஒரு யூதனாக மரணிக்கட்டும், அவர் ஒரு கிறிஸ்தவராக மரணிக்கட்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாமல் மரணிக்கிறார். வேறொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது, எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு தாமதமும் இல்லை, எல்லாம் இருக்கிறது. இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு யூதனாக, அவர் ஒரு கிறிஸ்தவராக மரணிப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற அந்தஸ்தில் இருக்கிறது. இமாம் பைஹக்கியுடைய இன்னும் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை வலுவூட்டுகிறது. எனவே ஹஜ் என்பது மிக முக்கியமான கடமை. ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு உள்ளத்தில் ஆசை ஏற்பட வேண்டும். பணம் மாத்திரம் இருந்து சரிவராது, உடல் ஆரோக்கியம் மாத்திரம் இருந்து சரிவராது. வரலாற்றிலே இந்திய உபகண்டத்தை 500 வருட காலமாக ஆட்சி செய்த முகலாய மன்னர்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். தன்னுடைய மனைவிக்காக அரண்மனைகளை கட்டினார்கள், கோட்டைகளை கட்டினார்கள், பெரும் பெரும் மினாராக்களை கட்டினார்கள். இன்றும் இந்தியாவிலே வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மாமன்னர்களே ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். நம்மூரிலே வாழ்ந்து மறைந்த பல செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்கிறது. இன்றும் அவர்களுடைய சொத்துக்களை கணக்கிட முடியாது, மதிப்பிட முடியாது. அவர்களுடைய சொத்துக்களை எப்படி பராமரிப்பது என்று கூட தெரியாது. கண்ணியமானவர்களே, அந்த செல்வந்தர்களிலும் பலர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் மரணித்தார்கள். அல்லாஹ்வுக்கு கடனாளிகளாக மரணிக்கிறார்கள். உள்ளத்தில் ஆசை ஏற்பட வேண்டும், உள்ளத்தில் தேட்டம் ஏற்பட வேண்டும். கோடீஸ்வரர் இன்னும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. பேமண்டிலே வடை வியாபாரி ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார். நாட்டாமை தொழில் செய்பவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார். இருவருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? உள்ளத்தில் ஏற்படுகின்ற
அந்த தேட்டமும் ஆசையும் அந்த கண்ணீரும் அந்த கவலையும் தான் அந்த மனிதரை அந்த பைத்துல்லாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறார். அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறார். பணம் இருக்கிறது, இன்னும் தேட வேண்டும், பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்துக்களை வாங்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் மரணித்தால் அவருடைய ஜனாசா இங்கு கொண்டு வரப்படும், முன்வரிசையில் வைக்கப்படும். அந்த நேரத்தில் அவர் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த கடன்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படும். மகன் அந்த கடனை பொறுப்பேற்பார், மருமகன் அந்த கடனை பொறுப்பேற்பார், சகோதரன் அந்த கடனை பொறுப்பேற்பார். சமாச்சாரம், விஷயம், பிரச்சனை முடிந்துவிடும். இது மனிதர்களோடு உள்ள விவகாரம். இது மனிதர்களோடு உள்ள விவகாரம். கடனை நிறைவேற்றினால் மகன், சகோதரன் கடனை நிறைவேற்றினால் அவருக்கு சுவர்க்கமா நரகமா முடிவு செய்யப்படும். கடன் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அந்த விடயம் மௌகூஃபாக இருக்கும், இடைநிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஹஜ் என்பது ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விவகாரம், அல்லாஹ்வுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ரிவாயத், ஒரு பெண்மணி நபியுடைய சபைக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நேர்த்தி வைத்தார்கள், ஆனால் ஹஜ்ஜு செய்ய கிடைக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய தாய் நேர்த்தி வைத்த அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தாயே, அரஐதி லவ் கான அலா உம்முகி தைனுன் அகுன்த காதியத்தஹு, உன்னுடைய உம்மா தாய் யாருக்காயினும் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த கடனை நீ நிறைவேற்றத்தானே செய்வாய். அந்த தாய், அந்த மகள் சொன்னா, ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்துல்லாஹ, அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றும். மனிதர்களுடைய கடனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் உன் தந்தை, உன் தாய் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக நேர்த்தியான ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணித்திருக்கிறார். எனவே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகளுக்கு உணர்த்துகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் குதிரையிலே பின்னால் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஸாம் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து நபிக்கு முன்னால் இப்படி கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஃபகாலத் இன்ன ஃபரீதத்தல்லாஹி அதரகத் அபி ஷைഖன் கபீரன், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை வயோதிபத்தை அடைந்த நிலைமையில் ஹஜ் கடமையாகியது. ஆனால் என்னுடைய தந்தை வயோதிபத்தின் காரணமாக ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. சொன்னார்கள், லா யஸ்புத்து அலா ராஹிலத்தி, பிரயாணம் செய்வதற்கு சக்தி பெறமாட்டார், வாகனத்தில் சவாரி செய்து செல்வதற்கு என்னுடைய தந்தைக்கு முடியாது. எனவே என்னுடைய தந்தை மரணித்து விட்டார்கள். அஃப அஹுஜ்ஜ அன்ஹு, இந்த நேரத்தில் நான் என் தந்தைக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், தாராளமாக நிறைவேற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் பொழுது இருக்கின்ற பொழுதுதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது என்பதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எதை வழங்குகிறோம்? நம்முடைய தந்தைமார் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் மரணிக்கிறார்கள். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, அடியார்களுடைய கடன்கள் நிறைவேற்றப்படுகிறது, மகன் நிறைவேற்றுகிறார், சகோதரன் நிறைவேற்றுகிறார். ஆனால் இந்த தந்தை வாப்பா ஹஜ் செய்யாத நிலைமையில் மரணிப்பாராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறார். ஜகாத்தை கொடுக்காத நிலைமையில் மரணிப்பாராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறார். பரதான நோன்பை பாழாக்கி வீணடித்து மரணிப்பாராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறார். ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணித்திருந்தால் அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறார். இந்த கடன்களை யார் நிறைவேற்றுவது? எந்த மகனால் நிறைவேற்ற முடியும்? வாழ்க்கையில் தொழுகை நிறைவேற்றவில்லை, பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வருட கால தொழுகை அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணிக்கிறாராக இருந்தால் இந்த மகனால் நிறைவேற்றி முடிக்க முடியுமா? இந்த மனைவியால் நிறைவேற்றி முடிக்க முடியுமா? கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஆரம்ப காலம் ஒரு சிறு தொகையிலே
ஹஜ்ஜுடைய கடமையை நம் முன்னோர்கள் நிறைவேற்றினார்கள். பிறகுள்ள காலப்பகுதியில் ஹஜ்ஜுக்குரிய கோட்டா பிரச்சனை வந்தது. பணம் இருந்தாலும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போனது. பிறகுள்ள காலத்தில் கொரோனா காலம் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அந்த ஹரம் ஷரீஃப் மூடப்பட்டிருந்தது. காலம் முடிந்தது. இப்பொழுது நாட்டிலும் உலகத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் 5 லட்சம் ரூபாயை ஹஜ்ஜி செய்தவர்கள் இன்று 20 லட்சம் 40 லட்சம் என்று ஹஜ்ஜிக்காக பெருந்தொகை கொடுத்து பயணம் செய்கிறார்கள். கணவனும் மனைவியும் செல்வதாக இருந்தால் 40 லட்சம் 50 லட்சம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான். 40 லட்சம் என்ன 1 கோடி ரூபாவாக மாறினாலும் அல்லாஹ் எனக்கு வசதியை தந்திருக்கிறான். பொருளை விற்கிறார்கள், காணியை விற்கிறார்கள், கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தனியாக கணவன் மனைவி என்று தொகையை பார்க்கவில்லை. இது கடமை, என்னுடைய வாழ்நாளில் நான் செய்து முடிக்க வேண்டும். நாளை மரணிக்கின்ற பொழுது நான் ஒரு யூதனாக கிறிஸ்தவனாக மரணித்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மரணித்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் பலரும் இன்று 22 லட்சம் 25 லட்சம், சமீபத்திலே ஒரு கோடீஸ்வரர் சொன்னார், நான் 53 லட்சம் கொடுத்து நான் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறேன். நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்கின்ற அந்த தொகையிலே 2 பேர் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் என்று. இப்படியெல்லாம் ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக தாராளமாக செலவு செய்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ சந்தர்ப்பம் இருக்கிறதோ இந்த ஆண்டு ஹஜ்ஜுடைய பயணத்தில் செல்ல முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் அடுத்த வருடம் இருக்கிறது. நேர காலத்தோடு ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பியுங்கள். கடைசி விமானம் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு ஹஜ்ஜை பற்றி பேசிய இந்த பயணம் கிடையாது. அதனால் தான் ரமதான் முடிந்ததில் இருந்து ஹஜ்ஜை பற்றி அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே வல்ல நாய் அல்லாஹ் நம் அனைவருக்கும் மரணத்திற்கு முன்னால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. எங்கள் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தந்தருள்வானாக. யாரெல்லாம் ஆசையோடும் தேட்டத்தோடும் கவலையோடும் அந்த பைத்துல்லாஹ்வை காண வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் ஹஜ்ஜுடைய வாய்ப்பை பாக்கியத்தை வழங்கி அருள்வானாக. செல்லக்கூடிய மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.